வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம ஊமுச்சோளத்தில் தான் இருக்கோம். ஊமுச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சாயங்காலம் தான் சந்தை போடுவாங்க நைட்டில். இன்றைக்கி வந்து நல்ல நாள், அதாவது கார்த்திகை தீபத்தினால இன்றைக்கி வந்து காலையிலே சந்தை கூடிருச்சு. கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அதனால் நம்மளும் சந்தைக்கு வந்தாச்சு. எங்கள் வீட்டில் ஒய்ஃபு காய் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பிரெட் ஆம்லேட் சாப்பிடலாம்ட்டு நைஸாக கடையை போட்டு ஒதுங்கியாச்சு. அண்ணன்கிட்ட தான் பிரெட் ஆம்லேட் வாங்க போகிறோம். அண்ணனை காட்டிடுவோமா நண்பர்களே? அப்படி முதல் ரோடை காட்டிடுவோம். இதான் ஊமுச்சோளம் பைப்பு கீழே, நம்ம பறக்கம்பலத்துக்கு கீழே தான். அப்படியே பார்த்தீங்கன்னா அண்ணன் கடை தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்க பிரெட் ஆம்லேட் கடை. இப்போ பிரெட் ஆம்லேட் வாங்கி சாப்பிட போகிறோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது என்னது பானிபூரி, அது என்னது இது என்ன கடைண்ணே? பாப்கார்ன் கடை வேறு இருக்குது. பாப்கார்ன் வாங்கிட்டு போவோம் பிள்ளைகளுக்கு. ஓகே நம்மளே, இப்போ அண்ணன் எப்படி பிரெட் ஆம்லேட் போடுறான்னு பார்த்துருவோம் வாங்க. அண்ணா நேரடியாக சந்திச்சிருவோம். என்னண்ணே பார்த்துருவோமாண்ணே? சூப்பராக போட்டுருவீங்களா? அண்ணன் பார்த்துருவோம் எப்படி பிரெட் ஆம்லேட் போடுறான்னு பார்த்துருவான். மார்க்கெட்டையும் அப்படியே ஒரு அலசிடுவோம். இதே மார்க்கெட் நண்பர்களே, இன்றைக்கி பகலே ஓப்பன் பண்ணியாச்சு. ஏன்னா இன்றைக்கி நல்ல நாளில், அதனால் வந்து பகலே ஓப்பன் பண்ணாங்க. அண்ணன் பிரெட் ஆம்லேட் எப்படி போடுறான்னு பார்த்துருவோம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. நல்லா இருக்கீங்களா? வாங்க தலைவா, வாங்க தலைவா, வாங்க தலைவா, வாங்க தலைவா. பட்டு போனது அன்னைக்கு ஆட போகிறாங்க. வாங்க அண்ணே. ஒரு என்ன நம்ம கடையில் என்ன ஸ்பெஷலு? பிரெட் ஆம்லேட் இருக்கு. நல்லா ஓங்கி பேசுண்ணே. பிரெட் ஆம்லேட்டு, பிரெட் ஆம்லேட், எக் ரோல் இருக்குண்ணே. எக் ரோல் ஒரு பிரெட் ஆம்லேட் போடுங்க. பிரெட் ஆம்லேட் வேற என்னென்ன ஸ்பெஷலு? சிக்கன் இருக்கு, சீஸ் இருக்கு, எக் ரோல் இருக்கு, எக் ரோல்ல சிக்கன் இருக்கு, சீஸ் இருக்கு. ஓகே வரட்டா? கரெக்டாக தான் புரோட்டா. ஓகே சொல்லுங்க. அப்புறம் அதே பட்டர் பண்ணு பல ஐட்டங்கள் இருக்கு. பல ஐட்டங்கள் இருக்குது, வெரைட்டி. ஓகே, நம்ம சந்தையிலே அன்னை கடை விட்டுருப்பாப்புல. புதைங்களாம நைட்டில் இருக்கேன். இன்றைக்கி மட்டும்தான் பகலில். என்ன விசேஷ நாள் நாளைக்கு? இன்னைக்கு கார்த்திகை தீபனால இன்னைக்கு பகல்லே போடாச்சு. காலையிலே வரலனா கடை. அண்ணே ஒரு பிரெட் ஆம்லேட் போடுங்க. எப்படின்னு பார்த்துருவோம். அண்ணன் கை வண்ணத்தை அடுப்பு பற்ற வச்சாச்சா? ஓகேண்ணே. நான் விட்ட நீட்டாக நண்பர்களே, கடை வந்து ரோட்டோரத்தில் இருந்தாலும் சூப்பராக நீட்டாக அண்ணன் சுத்தமாக வச்சுருப்பாப்புல. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அன்றைக்கி வந்து இருட்டு, அது சரியாக போட முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பகல், அதனால தான் வீடியோ போட்டாச்சு. வணக்கம் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் சாப்பிட்டேன் நண்பர்களே. அண்ணன் வெங்காயம் கட் பண்ண ஸ்டைலே வேறு லெவலாக இருக்குது. இதில் வெங்காயம் கட் பண்ண ஸ்டைலே வேறு லெவலாக இருக்குது நண்பர்களே. தரமாக கட் பண்ணுறாப்புல அண்ணன் வெங்காயம். அதுலேருந்தே தெரியும் நம்மளுக்கு அண்ணன் எவ்வளோ ஒரு மாஸ்டர்னு. ஓகேண்ணே. முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. உப்பு சால்ட்டு கம்மியாக போடுவோம் நம்மளுக்கெல்லாம். உப்பு எப்பயுமே நமக்கு கம்மி தான். மற்றவங்க எப்படி இருந்தாலும் நமக்கு கம்மி தான். உடனடி ரெடி ஆம்லேட்டு, பிரெட் ஆம்லேட் நம்ம உடனடி சுட பிரெட் ஆம்லேட்டு. ஆஹா, அண்ணன் பெரிய வித்தகராக இருப்பீங்க உலகில் நீங்கள். என்ன அண்ணன் பெரிய வித்தையெல்லாம் காமிக்கிறார். அப்படியே ஒரே சுத்து பிரெட்டை வச்சுட்டாங்க அண்ணன். இது என்னண்ணே? புதினாமல்லி சட்னி. அதுதான் வாசனை கம்முன்னு வருது. புதினா சட்னியா? சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. நல்ல உணவுண்ணே. இதுண்ணே சாஸ் கம்மியாக ஊற்றுங்க நமக்கு. இது மைனஸ் அதெல்லாம் வேணாண்ணே. சாஸ் அதாவது மைனஸ் எடுத்துங்க. நான் சாப்பிட மாட்டேன். வேணாம், மைனஸ் வேணாம். ஆமாம் எடுத்துருங்க. சாஸ் வைங்க. சாஸே போதும், ஒன்று போதும். ஓகே சூப்பர். ஏன்னா அது கொலஸ்ட்ரால் இருக்குது, அதனால் சாப்பிட மாட்டேன் நான். சாப்பிடுறதுல மறக்கலாம் அண்ணே. இல்லை சாப்பிடத்தான் சாப்பிட்ருவோம். டேஸ்ட் பார்த்துருவோம்ண்ணே. அவ்வளோதாண்ணா? நல்லா வேணும்ண்ணே. ஆமாம் இன்னும் வேணும். அப்படியா? ஓகே ஓகே. எப்படி எடுங்க. அண்ணே 4 பீஸாக போட்டாப்புல. 4 6 இங்கே வைங்கண்ணே. நாங்கள் இங்கே போதும், ஜாஸ் போதும். சுட நண்பர்களே, அருமையான பிரெட் ஆம்லேட் வந்துருச்சு. புதினா சட்னியோட அப்படியே எடுத்துன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. பார்ப்போம் வாங்க. ஆன்ல தானே இருக்கு. சரி ஓகே, ஆன்ல இருக்கு நண்பர்களே. அருமையான அண்ணன் பிரெட் ஆம்லேட் போட்டுருக்காங்க.
அண்ணனே கேமரா எடுக்கட்டேன், வேற யாரும் இல்லை. உண்மையில செம்ம டேஸ்ட்ண்ணே, வேற லெவலில் இருக்கு. நண்பர்களே உண்மையிலே சொல்றேன், அது சாப்பிட்றதுக்காக சூப்பர் டேஸ்ட். விலை இல்லைண்ணே, விலை ரேட்டு 40 ரூபா தானே. 40 ரூபாய்க்கு ஒரு அருமையான ஒரு பிரெட் ஆம்லேட் கிடைக்குன்னா நம்ம ஊமிச்சல்ல. அண்ணன் கடை, அண்ணன் கடை பேரு கடை பேர் ஏகன் பேன். ஏகன் பேன். மற்ற நாளில் வந்து பாக்டவுனில் போட்டிருக்கோம். ஓ அப்படியா? என்ன மாட்டீங்க? புதன்கிழமை சந்தைக்கு வந்துடுவோம். ரெகுலராக பாக்டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருப்போம். பிஸ்மிக்கு ஏத்தாப்புல தபால் என்ன பார்த்து ரெகுலர் வியாபாரம். அங்கே வியாபாரம். ஒரு நாள் லீவ் கிடையாது. லீவ் இல்லை. ஆமாண்ணே, ஆமாம் நம்ம ஃபாலோவர்ஸ். இது வந்து என் மனைவி வைக்க போறேன், வைவானே. அவளுக்கு வைக்கணும், வைவா. சாப்பிடக்கூடாது இல்லை, வீட்டுக்கு வைக்கணும், வீட்டுக்கு வைக்கணும். ஓ சந்தைக்கு போயிருக்கா? சரி. நான் கொடுத்துட்டோம் வைவா. வீடியோ பார்த்தா இந்த வீடியோ பார்த்து என் பிள்ளையோட கத்தல் வந்துடுறான். உண்மையிலே நம்ம செம்ம டேஸ்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. புதைங்கிழமை நம்ம அண்ணன் கிடைக்குவாங்க. அருமையான ஒரு பிரெட் ஆம்லெட்டு. அப்புறம் என்ன வேணும் அண்ணே? பிரெட் ஆம்லெட்டு, பட்டர் பண்ணு, பராட்டாலே எக் ரோல் இருக்குண்ணே. நம்ம சாவர்மா மாதிரி போடுறோம். அதுலேயே சிக்கன் இருக்கு, சீஸ் இருக்கு, எல்லாமே. அண்ணன் ரூபாய் கேட்டுங்க, எல்லாமே இருக்கு. கம்மியான பட்ஜெட்டில் அண்ணன் கிடைக்குவாங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, ஒரு அன்புக்காக போடுற வீடியோ. ஓகே அண்ணே, 40 ரூபாய் அண்ணே. 40 ரூபா. ஃபோனை கட் பண்ணாத ஜிபே பண்ணிட முடியும். ஓகே நம்மளே மற்றொரு வீடியோ சந்திக்கும் முறை உங்கள்கிட்ட வருவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சி தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கத்துக்கு முன்னாடி எல்லாம் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, ஹேப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. சுச்சு நண்பர்களே, இப்போ தான் மேடம் வர்றாங்க சந்தையிலேருந்து. மேடம் 2 இது வாங்கிடுங்க மேடம், பாப்பாங்களுக்கு 2 வாங்க. அது என்னண்ணே? அது என்ன, அது பேர் என்னது? பாப்புகான். 2 பாப்புகான். அவர் தம்பி பார்த்தீங்கன்னா அவர் ரெகுலராக இங்கே கடை போடுறவர் தான். ஹாய் பிரதர், ஹவ் ஆர் யூ? வாட் இஸ் யுவர் நேம்? என்னண்ணே? புருஷேப். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ, சூப்பர். அவர்கிட்ட தம்பிகிட்ட வாரம் வாங்குறதான். என்னது தூசியா? லூஸ்லையா? அடையே அப்பா, பெரிய விஞ்ஞானி பத்த மகளே. இந்தா உனக்காண்டி பிரெட் ஆம்லேட் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிடு. இந்த அன்னைக்கிட்ட பிரெட் ஆம்லேட். இப்போ ஏய், நான் சாப்பிட்டேன் 4 பீஸை, உனக்கு தான் 2 பீஸ் வச்சிருக்கேன். சாப்பிடு, கொண்டா பைய கொடு, டேஸ்ட் எப்படின்னு சொல்லு. உனக்காண்டி தான் அன்னைக்கிட்ட தான் இப்போ சுட அண்ணன் போட்டிருக்காப்புல. நல்லா முட்டையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நண்பர்களே. என்ன பண்ணுற இன்ன வரைக்கும்? நீ முதல் சாப்பிடு, சூடாக ஆறி போயிடுறேன். நான் கஷ்டப்பட்டு வம்பாடு உழைச்சி வாங்கியிருக்கேன் அண்ணன்கிட்ட. ஓகே சாப்பிடு, எப்படி டேஸ்ட் எப்படின்னு சொல்லு. நான் 4 பீஸ் தின்று விட்டேன், உனக்கு பாம்பு தான் வச்சேன். எப்படி இருக்கு? லவ் முழுங்கட்டி டக்கு டக்குன்னு விற்கிறாம. எனக்கு வேணாம், நான் 4 பீஸ் சாப்பிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லு டேஸ்ட்டு. சூப்பராக இருக்கா? காசு கொடுக்க 40 ரூபா கொடு. அங்கே கொடுக்க முடியே, 40 ரூபா கொடு. 40 ரூபா கொடு. கொடுக்கலாம் கட்டி வச்சு விடுறாரு அண்ணே, டக்குன்னு விடு. 40 ரூபா நம்புறே. சூப்பரான ஆம்லேட் அண்ணன் தானே. இது வேறு ஓசியாக சாப்பிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க கமாண்டில். ஏற்கனவே ஓசி பண்ணி தான் சொல்கிறாங்கண்ணே. பெரிய கேவலமாக இருக்குது. ஓசி பண்ணி தோசை பண்ணிடுறாங்கண்ணே. ஓகேண்ணே, நெக்ஸ்ட் வீக் பார்ப்போண்ணே. பாய்ண்ணே. அரே பையா, அரே பையா, அவர் ஹெட்செட் வச்சிருக்காப்புல, கேட்கல. ஓகே பாய். வணக்கம் நண்பர்களே. திருடி திண்ட ருசி அது தெரியாதா உனக்கு? இங்கே திருடணும்னா மாட்டிக்கிறோம், கேமரா இருக்கும். இன்றைக்கி வந்து நல்ல கார்த்திகை நல்ல நாள், அதனால் விளக்கு போட எண்ணெய் வாங்கியாச்சு. என்ன குழம்பு மூலம் அப்படி இருந்துருமோண்ணே, ஆச்சி குழம்பு மூலம் அப்படி சூப்பராக இருக்கும் நண்பர்களே. இல்லைன்னே பச்சி இதெல்லாம் வாங்கியாச்சு. குங்குமம் போட்டு சிக்கன் பொடி எடுத்துக்கோங்கண்ணே. சிக்கன் பொடி வீட்டுக்கு வாங்கணும். சரி சந்தனம் ஓரமாக ஓரம் தவஞ்சி போட்டோம். சூடம் பத்தி இது விளக்கு என்ன வாங்கியாச்சு.
பெருங்காயத்தை படுத்துருவா. ம் சின்ன இடம் பெருசு எடுக்குவேன். உனக்கு தான் தேவை, எது வேணாலும் எடு. நல்லா காற்று போகணும் இல்லையா, குசு நல்லா போகும். சாப்பிட்டோம் பெருங்காயத்தை போடணும், பெருசாக எடுத்துருவோம். இது 1/4 லிட்டர் போதுமா, 1/2 லிட்டர்? வேற 1/2 லிட்டர் வாங்கணும். எதுக்கு 1/2 லிட்டரு? ஒரு நாள் பத்தாதுப்பா. என்ன டெய்லி விளக்கு என்ன போட மாட்டியா? ஏன் இப்படி பண்ற? நண்பர்களே, வெர்னா சூப்பர் இது மார்க்கெட் என்னது? செட்டிநாட்டு பிரியாணி மசாலா. இதெல்லாம் உனக்கு கிண்ட தெரியாது, தேவையில்லாத பண்ணாத. இது இருக்கு, அந்த இது இருக்கு. இட்லி பொடி இருக்கவா? ம் சின்னதாக பெருசா? சின்னது. ஆமாம், கெட்டு போயிடும். இட்லி பொடி வாங்கியாச்சு நண்பர்களே. இவரெல்லாம் இன்றைக்கி வந்து சந்தை வந்து புதன்கிழமை சந்தை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சந்தை இன்னைக்கு. அதனால் காலையிலே இன்றைக்கி என்ன நாள், கார்த்தினாலும் இன்றைக்கி வெள்ளனாவே சந்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் காமி பாசி பருப்புலாம். பருப்பு இல்லை, துவரம் பருப்பு. இதெல்லாம் வாங்கலாம், விலை அதிகம். அதனால் அடுத்த வாரம் வாங்கிடுவோம். துவரம் பருப்பு. துவரம் பருப்பு வாங்குவா? எங்கே இருக்கு இது துவரம் பருப்பா? மேலே அதான் துவரம் பருப்பு. நீ 1 கிலோ அடி, 1/2 கிலோ வாங்கு. மேலே 1/2 கிலோ வர போதும். பட்டாணி சுண்டல். இந்த பட்டாணி சின்னது. சின்னதா? ஆ சரி. வேற வேற எதையாவது ஆட்டையை போட்டுரு, அதை பார்த்துட்டே தான் வைக்க. கேமரா ஃபுல்லாக வாட்சிங்க. மானம் கெட்டு மகடி குத்து போயிடும். அந்த என் வேலையை இங்கே பார்க்க சொல்லாத. அந்த பக்கத்துலேயே நிற்கிற ஒரு தலைக்கு ஆத்தாடி கிட்ட கேமராவை. வேற என்ன இருக்கு? சுண்டல் ஒன்றுடு, அவ்வளோதான். காக்கில் தான். அவ்வளோதான். வேற என்ன? பொரியல் இருக்கா? பொரியல் இல்லை, காலியாச்சு. சொல்லு. சின்ன சின்ன பையன் இருக்கு. வேற என்ன? வெள்ளை போடு. காட்டோடது ரொம்ப நல்லது. இயற்கை வரிவாயு தாக்க. சின்னதா பார்த்து வாங்க. இது 1/4 கிலோவாப்பா? அங்கிட்ட இருக்கிறதுல, அந்த பக்கம் இருக்கிறதுல வாங்க. இதுவா? ரொம்ப பெருசாக எடுக்காதையா? அது எவ்வளோன்னு கேள்வியா? அது நல்லா இருக்கு. அதை பற்றி தெரியல என் தங்கச்சிக்கு. அங்கதான் கேட்குறேன். அது நல்லா இருக்கு. அதை எடு. இதா? இந்த கீழே இருக்குல்லப்பா, அந்த சிப்ஸ், அந்த இதை எடுப்பா. இதா ஒன்று? அந்த அது கம்மியாக தான் இருக்கும் விலை. ஸ்டார், அந்த ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, அது ஒன்று எடு. உன் மகன் அதுதான் திங்கிது. அவ்வளோதான் போகுது இன்னைக்கு. வேற காசு இல்லை. சரி சரி வா. 5 ரூபா காயின்ஸ் மாதிரி எடுக்க. அது இல்லை, நான் அதை பார்க்கல. இந்த கீழே அந்த இதை பார்த்தேன். சரி வா வா வா. நான் டென்ஷன் ஆயிடுவேன். இதுவே காசு அதிகமாகிட்டு இருக்கு. சரி, ஒன்றும் தொடலை. வா வா வா. ஓகே நண்பர்களே.